சந்தைக்கு வந்ததுல நல்ல வித்தியாசமான 2 காளைங்க, ஒட்டான் காளை, நல்ல மணி இனிலாம் கட்டி சூப்பரா இருக்கு. நல்ல தோரணையான 2 காளை, நல்ல வளப்புல கடந்திருக்கு, நல்ல சுத்தமா இருக்கு. ஆனா எந்த ஊர்ல இருந்து கொண்டு வரீங்க? இது கடையம். கடையம், தென்காசி கடையத்துல இருந்து வந்திருக்கு. வியாபாரி தானா? வியாபாரி. இது 2 என்ன ரகமான காளை? பூர்ண மாடு, ஒட்டா மாடு. பூர்ண மாடுன்னு சொல்லுவாங்க, ஒட்டான்னு சொல்லுவாங்க. மைசூர் மாடு. சரி, பூர்ண மாடு, ஒட்டா மாடு, மைசூர் மாடு. ஆமா, எல்லாம் 2 ஒண்ணு போல இருக்கு. இது என்ன விலையில கிடக்கு? விலை 1 ரூபா சொன்னேன். 2 சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வியாபாரி சொல்ற விலை. 25 ரூபாய் கேட்டாங்க. சரி, குடுக்குற விலை 90 ரூபானா கொடுத்துறேன். 90 ரூபானா கொடுக்கலாம். வேற என்ன எல்லாம் கொண்டு வந்தீங்க? இந்த 5 என்ன வந்துச்சு. இது விற்பனை கொஞ்சம் கம்மி. அது 65 ரூபாய் சொன்னேன். இது ஜோடி 65. இது என்ன இதுல பழக்கத்துல கிடக்கு? வண்டி மட்டும் பழகி. வண்டி மட்டும் பழகி இருக்கு. இது வண்டி உழவு எல்லாம் பழகி. வண்டி உழவு எல்லாம் பழகி இருக்கு. ஆயிடுச்சு. சரி, எல்லாம் ஃபுல்லா காளை தான் கொண்டு வருவீங்களா, பசு கொண்டு வருவீங்களா? பசுல ஃபுல்லா காளை தான். ஃபுல்லா காளை தான். இந்த காளை வேணும் அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு யாராவது விரும்புனாங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, உங்க நம்பர் சொல்லுங்க. 90 25 70 88 31. 31. பேரு சஞ்சய் காந்தி. வாங்கி போதா அப்படின்னா? இது வாங்கி போதா? என்ன விலைக்கு முடிஞ்சது? 37,000. சரி சரி. பால்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? 5-6 லிட்டர். 5-6 லிட்டர். காலையில சாயங்காலம் 6 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 37. கண்ணுக்குட்டி கிடையாது. ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? தெரியல. சரி சரி. பால்லாம் எவ்வளவு சொன்னாங்க? 6 லிட்டர். விற்க வந்தது விற்காமல் போகுது. நல்ல இளங்க. என்ன விலை சொன்னாங்க? 17 ரூபா வாங்கினது 17, கேட்கறது 15. கூட ஒரு 500 ரூபா கிடைச்சா கூட கொடுத்துடலாம். 17, 500, 1000. வளர்ப்பு கண்ணுக்குட்டி. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கண்ணுக்குட்டி? 1 வருஷம் ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? 7-8 மாசம் கண்ணுக்குட்டி தான். இந்த கண்ணுக்குட்டி வாங்கி வளர்க்குறதுக்கும் பால் மாடு வாங்கி போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? கண்ணுட்டி நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கி நாளைக்கு வளர்த்து மாடாக்கிக்கிடலாம். பெரிய மாடு 30-40 எல்லாத்துக்கும் மாடாயிரும். ஆனா அது வரைக்கும் நம்ம தீவனம் சும்மா போடணுமே. அதெல்லாம் பார்த்தா பொருள் வாங்கினா அதெல்லாம் பார்த்தா எப்படி முடியும்? சரி, இப்ப கண்ணுக்குட்டி வாங்குறதுக்கும் மாடு வாங்குறதுல நம்ம பால் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி வாங்கிடலாம். கண்ணுக்குட்டி வாங்குறதுல எப்படி செக்? நம்ம கண்ணுட்டி சைஸ் பார்த்து நல்ல பொருளா, தரமான பொருளான்னு பார்த்து இதுல எடுத்துக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்ப நீங்க வாங்கி இருக்கிற கண்ணுக்குட்டியை பத்தி சொல்லுங்க. இவ்வளவு கண்ணுக்குட்டிகள்ல இதை பிடிச்சிருக்கீங்கல்ல, இதுல என்ன சிறப்பு? நிறம் பிடிச்சிருக்கு. சரி, நிறம் வேற? சைஸ் சுத்த சிந்து கண்ணுக்குட்டி. அதனால இது பால் போடணுமா இல்ல இற கடிச்சிடும்? இற கடிக்கும். இது என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க? 8 ரூபா சொன்னாங்க. 7 ரூபான்னு வாங்கிருக்கேன். 8 ரூபா சொன்னது 7 ரூபா. இன்னொரு 2 வருஷம் வளர்த்தா நமக்கு ஒரு பெரிய மாடாவும் ஆயிரும், முதலாவும் ஆயிரும். எந்த ஊர்ல போகுது? நொச்சிக்குளம். வந்து நாங்க 33 ரூபாய்க்கு வாங்கினோம். சரி, 33 ரூபாய்க்கு வாங்கி இப்ப பால் வச்சுட்டு செனமாடு தான். 6-7 மாசம் செனை தான். சரி, பால் கறக்காத பட்டி இருப்பீங்களா? பால் 10 பால் ஒரு 7 மாசம் செனை. சரி, அவங்க ஒரு ஆள் 19 ரூபாய்க்கு கேட்டாரு. மறுபடியும் வர ஆளுக்கு குறைச்சே கேட்காங்க. 19 ரூபாய் கேட்ட இடத்துல மறுபடியும் 16 ரூபாய்க்கு தரேன், 15 ரூபாய்க்கு தரேங்க. அதனால ரொம்ப குறைச்சு கொடுக்க விரும்பல. ஈத்து எத்தனாவது ஈத்து இருக்கும்? ஈத்து ஒரு 4-5 ஈத்து இருக்கும். இன்னும் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமா, எடுத்துக்கலாம். நம்ம அந்த 15 ரூபாய்க்கு கொடுக்கறது வந்து நம்ம வேஸ்ட் நட்டம். அதனால மாடோட நின்று போய் வீட்டை என்ன விலை வந்தா கொடுத்துருப்பீங்க? என்ன விலை வந்தா கொடுத்துருப்பீங்க? ஃபைனலா ஒரு 20 ரூபானா கொடுக்கலாம். 20 ரூபானா கொடுக்கலாம். அவங்க ரொம்ப அடிமட்டத்துக்கு கேட்காங்க. அதனால நம்ம மனசு இல்லாம போறிய ரொம்ப நஷ்டப்படக்கூடாதுன்னு வீட்டை பார்க்க கொண்டு போறேன். கரெக்ட். ஆமா, நல்ல ஹெச்எப்ல நல்ல அருமையான மாடுங்க வாங்கி கட்டியிருக்கிறாங்க. யார் வாங்கி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. மாடு காளை மாடு, இது ஒட்டான் ரக மாடு. விலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க. விலை தீரலை, நல்லா இருக்கு. வேணுமா? விலை தீராம கிடக்கு. என்ன விலையில கிடக்கு? முடிஞ்சுதான் முடியலையா? இவங்க ஒரு விலை கேட்குறாங்க, அவங்க ஒரு விலை சொல்றாங்க. தீரலை. இது எவ்வளவுக்கு முடிஞ்சது? 21,000. 21,000. கண்ணுக்குட்டி கிடையாது.
கண்ணுக்குட்டி கிடையாது, 21,000 வாங்கிட்டு போறாங்க. அண்ணன் வந்து பாண்டி, கருத்த பாண்டி வியாபாரி. எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? மாடுகள் வரத்து அதிகமா தானே இருக்கு. அதிகம். அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அது வாங்கலாம். பசுமாடு அதிகமா வந்திருக்கு. காளமாடு ஏற்கனவே இப்போ இந்த டைம்ல வராது இல்ல, அடுத்த மாசம் தான் வரும். அடுத்த மாசம் வரும். சரி, இந்த வெளியூர்ல இருந்து வீடியோ பாக்குறவங்க நல்ல ஒரு மாடு வாங்குறவங்கள சொல்லுங்க அப்படிங்காங்க. அதான் சொல்லுங்க, நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேனே. சரி, உங்க நம்பர் சொல்லுங்க அண்ணாச்சி. என் நம்பரு 8870 29 74 12. சிறியந்தூர் மாட்டு வியாபாரி சுப்பு ஃபுல்லா காளை மாடு தான் கொண்டு வருவாங்க. இப்போ இன்னைக்கு கையில பிடிச்சிருக்கு ஒரு காளை, அங்கிட்டு 2 காளை இருக்கு. ஃபுல்லா காளை தான் கொண்டு வருவாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சுப்பண்ணா எப்படி இருக்கு வியாபாரம்? நம்ம காளை மாடெல்லாம் விக்கல அப்படின்னாங்களே, ஒண்ணுமே காளை மாடு விக்கல. இன்னைக்கு மாடுக்கு ஆளே காணும். ஏற்கே காளை மாட்டுக்கு ஆள் இல்ல. இந்த காளை மாடுகள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது, அதாவது இந்த மாதிரி வண்டி காளை, விவசாயத்துக்கு உழுவுறதுக்கு காளை, நாட்டு காளை தேவைப்பட்டதுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. சிறியந்தூர் மாட்டு வியாபாரி சுப்பு. அவங்ககிட்ட வண்டி வசதி இருக்கு, எந்த ஊருக்குனாலும் அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வாடகையை குறைஞ்ச வாடகையில வண்டி அமர்த்தி கொடுத்துருவாங்க. ஆனா நான் அப்படி மாதிரிதான் நிறைய வித்துருக்கு. சரிண்ணா ஓகே. உங்க நம்பர் சொல்லிருங்கண்ணே. 97 97 98 88 49 49 31 45. வண்டிக்கு, உழவுக்கு, ரேஸ் மாட்டுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சரி, 40 ரூபா சொல்றீங்க. 35 வரைக்கும் கேட்டாங்களா? ஆமா. சரி, 37னா கையில கொடுத்துடலாம். 2 ரூபா 3 ரூபா. எந்த ஊர்ல கிடக்கு? பலவூர். அது என்ன மாவட்டம் வரும்? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் பலவூர்ல கிடக்கு. சம்சாரி மாடுங்க. தேவைப்படுறவங்க கேட்டுக்கோங்க. உங்க நம்பர் இருக்கா? இருக்கு. சொல்லுங்கண்ணே. 98 94 94 93 93 55 64 55 64. தேவைப்படுறவங்க வீட்டுல கிடக்குறங்க. சம்சாரி மாடு தேவைப்படுறவங்க கேட்டுக்கோங்க. இப்படி இருக்கு மாடுகள் மாடுகளை வந்து எல்லாம் 35 40 இருக்காங்க. பால் 2 லிட்டர் 1 லிட்டர் தான் இருக்கும். சரி, நீங்க எதிர்பார்த்து வந்தது எப்படி? நாங்க வந்து ஒரு 20 ரூபா 24 ரூபாய்க்குல பாக்கோம். எத்தனை லிட்டர் பால் இருக்கிறாப்ல பாத்தீங்க? ஒரு 3 இருந்தாலே போதும்னு பாக்குறோம். அமைய மாட்டேங்குது. 2 தான் இருக்குங்க. அதனால மாடு விலை ஜாஸ்தி ஆகிறப்ப மாடு வாங்காம ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கோம். நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா. மாடு வரத்து கம்மி தான், ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு. ஜாஸ்தியா இருக்கு. 2 அருமையான கருப்பு வெள்ளைங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க, பத்தி விட்டு காமிக்காரு. நல்ல சந்தையில நல்ல தெளிச்சலா ஜம்முன்னு இருக்கு. 95 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விலை வரைக்கும் வந்திருக்குன்னு தெரியல, என்ன விலைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்ப கேட்டுருவோம். 95 என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க? 83 கேட்காங்க. சரி, கொடுக்கல. என்ன விலை வந்தா கொடுக்கலாம்? 85 கீழே கொடுக்கல. 85க்கு கீழே கொடுக்கல. அதுக்கு மேல வந்தால் கையில கொடுக்கலாம். ஒரு 86 அந்த மாதிரி வந்தா கொடுக்கலாம். பல்லுலாம் எப்படி இருக்கு? 2 பல்லு இப்பதானே 2 கடைச்சேருது. வண்டி பழக்கத்துக்கு போட்டது தானா? போட்ட மாட்டே தானே, வீடியோ இருக்கு. சரி, எந்த ஊர்ல கிடக்கு? கோயில்பட்டி பக்கத்துல காமநாயக்கம்பட்டி. ஆமா, தென்காசி மாவட்டம் மாராந்தை. ஆமா. இது வீட்டுல உள்ள மாடா? வளர்ப்பு மாடா? ஓடை மரிச்சாங்க. அப்படியா? வளர்த்தது வீட்டுல? ஆமா, வீட்டுல வளர்த்து. எவ்வளவு வருஷம் வீட்டுல கிடந்துச்சு? வீட்டுல 1 வருஷம். 1 வருஷம். இப்போ விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? முட்டை கண்ணுக்குட்டி. என்ன காரணத்துக்காக விற்பனைக்கு வந்திருக்கு? பார்க்க முடியல, வேலை போயிட்டு வீட்டுல பார்க்க முடியல மாடு, அதனால கொண்டு வந்திருக்கீங்க. வேற கிடையாது. சரி, இது நாட்டு மாடு, பியூர் நாட்டு மாடு? பியூர் நாட்டு மாடு. இதுல பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? 1.5 இருக்கும். 1.5 நாட்டு மாட்டு பால் வேணும் அப்படிங்கிற. ஆமா, அதனால வீட்டுக்கு வேணும்ட்டு வளர்த்தோம். பார்க்க முடியல, அதனால கொடுக்கும். சரி, குணவாகலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏன்னா நாட்டு மாட்டுல குணம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு, யாருனாலும் கறக்கலாம். சரி, என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 25 சொல்லுதோம். 25. ஈத்து எத்தனாவது ஈத்துறேன்? 3வது ஈத்து 25. கேள்வி எவ்வளவு வந்திருக்கு? கேள்வி 22 வரை கேட்காங்க. 22 ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தானே இருக்கு. அதான் கொடுக்கலாம். 24 கொடுக்கணும் அப்படின்னு. 25 சொல்றீங்க, ஒரு 1000 குறைச்சு வேணா கொடுக்கலாம். நல்ல வித்தியாசமான 2 வண்டி காளை, ஒட்டான்ற காளை 2 கிடக்கு. நல்ல அருமையான மாடுங்க, நல்ல சேல்ஸுக்கு இருக்கு. எல்லாரும் வாங்குறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. விலை கொஞ்சம் முன்ன பின்ன கிடக்கு, தீர மாட்டுக்கு. அந்த துண்டை போட்டாச்சு.
நம்ம ஊர்ல துண்டை போட்டு தான் பேசுவாங்க. துண்டு இல்லாத நல்லா இருக்கு. நல்ல வீட்டு வளர்ப்புக்கு அம்சமான மாடு. நல்ல கண்ணுக்குட்டி, பொட்டை கண்ணுக்குட்டி போட்டு விட்டுருக்கு. நல்ல இளம் மாடு, சூப்பரா இருக்கு. மடியெல்லாம் பாருங்க, அட்டகாசமா இருக்கு. விலையை வந்து மறைச்சுதான் கேட்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஒரு வியாபாரி கேட்கிற விலை வந்து இன்னொரு ஆளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒரு வியாபாரி கேட்ட விலை அப்படின்னா அதை ஒட்டியே விலை கேட்பாங்க. அதனால அந்த ஒரு வியாபாரி கேட்கிற விலை தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு முடியுதுன்னு பார்ப்போம். கிராஸ்ல ஒரு மாடு சூப்பரா இருக்கு, அதுவும் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விலைக்கு முடியுது? சித்து மாடா இருக்கு, ஹெச்எப்ல கிராஸ், ஒரு கண்ணுக்குட்டியோட இருக்கு. வாங்கி கட்டியாச்சு. ஆமா 16 முடிச்சிருக்கு. ரெண்டையும் சேர்த்து 18. ஆமா இது 16க்கு முடிஞ்சிருக்கு. ரெண்டையும் சேர்த்து. ரெண்டு என்ன ரகம்? அந்த கிராஸ் பிரீட் தானா? கிராஸ் போயிடும். சரி, என்ன கண்ணுக்குட்டியா வாங்கிட்டீங்க? கொஞ்சம் போன பால் கறக்குறாப்ல இல்லையா? தோட்டத்துல குளம் கிடக்கு. அப்படியா? தோட்டத்துல குளங்க மாடு குளம் கிடக்குன்ட்டு சரி, ரெண்டு வளர்த்தா கண்ணுட்டி ஆயிரும். 40-50 வேணும்னா அது வாங்கவே முடியாது. 40-50 வரைக்கும் வாங்க முடியாது. 40 ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சம் பால் கறக்கும்ல, ஒரு 8 லிட்டர் அந்த மாதிரி கறந்து. 3 லிட்டர் 40,000. அப்படியா? இந்த காமத்தூர்ல போய் பாருங்க, வீட்டுல வளர்க்கறதுலயே 3 லிட்டர் பால் கறக்குது 40,000. சரி சரி சரி. அதான் கண்ணுட்டியை பிடிச்சிட்டோம். கண்ணுட்டியை நம்ம வளர்த்து சென்னையாக்கி பால் கறந்துக்கலாம். இது இன்னும் பருவத்துக்கு வர்றதுக்கு ஒரு வருஷத்துல நமக்கு ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷத்துல ஆயிரும். 70,000 முர்ரா எருமை காலக்கண்ணு போட்டிருக்கு. 10 லிட்டர் பால் இருக்குன்னாங்க. 70,000க்கு மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்ந்து கட்டி போட்டிருக்காங்க. வாங்கியிருக்காங்களா இல்லை ஓனரே கட்டி போட்டிருக்காங்களான்னு தெரியல. நல்லா இருக்கு. விற்காம நிறைய மாடுகளும் எல்லாம் இருக்கு. விற்காத மாடுகள்லாம் நிறைய இருக்கு. நிறைய பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. விற்காம. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கீழப்பெரி. சிவலப்பேரி. இந்த காளையை பத்தி, நீங்க வாங்கின காளையை பத்தி சொல்லுங்க. காலக்கன்றை பத்தி. இது வழக்குதான். வழக்க. இது என்ன ரகம், எப்படி உள்ளது, என்னென்ன சிறப்பு இருக்கு இதுல? இது வந்து மராடிக்கிறதுக்கு. அப்படியா? இது என்ன ரகத்துல வரும்? இது நம்ம நாட்டு மாடு தானா? நாட்டு மாடு தான். நாட்டு மாடு. என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? இது வந்து 20 வாங்கினதா? வாங்கினது 20. சரி, அவங்க சொன்னது 26. 26. ஆமா 26. சரி, இந்த கண்ணுக்குட்டி பார்த்து வாங்குறதுல என்ன எல்லாம் பார்த்து வாங்கினீங்க? சுழி, அது கால் திருக்கு காலா இப்படி. அது பின்னங்கால் பார்க்கணுமா முன்னங்கால் பார்க்கணுமா? முன்னங்கால். முன்னங்கால் தான், திருக்கு காலா இருக்க கூடாது. சரி, வேற சுழி பார்க்கணும் வேற? ஆமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது இன்னும் போன உடனே பழக்க முடியாது. பழக்க முடியாது. இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் போட்டா தானே பழக்க முடியும். அடிக்கணும்னா 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கைப்பழக்கத்துல வச்சிருக்கோம். ஆமா ஆமா. சரி, இன்னைக்கு எப்படி விலைவாசி எல்லாம் எப்படின்னா இருக்கு? ஆடி பெருக்கு முடிஞ்சிருக்கு. விலைவாசி எல்லாம் அதிகமா தான் இருக்கு. அப்படியா? வரத்து மாடுகள் வரத்து மாடுகள் வரதான் இது வரது. விலைவாசி கொஞ்சம் கூட இருக்கு. சிந்து மாடா தான் வருது.